அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் சந்தித்த பிறகு கூட பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இயங்குவது போன்ற ஒரு தோற்றமே இல்லை. இணைப்போ பிணைப்போ ஏற்பட்டதை போன்ற தோற்றம் இல்லை. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு போனார். நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த சந்திப்பில் பத்திரிகையாளர்களிடையே கூறினார். என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500. உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. என்னது? திசையில் சிதறி கிடக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணி வடிவத்தை பெற்றிருக்கிறது, வலுவாகவும் தொடர்ந்து இயங்குகிறது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருப்பதாக சொன்னாலும் அவர்களுக்கிடையிலே இன்னும் ஒரு பிணைப்பு ஏற்படவில்லை. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக முன்வைப்பதிலிருந்தே அவற்றை உணர முடிகிறது. ஆக அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்து இருந்தாலும் மற்ற கட்சிகளின் நிலை என்ன? அவர்கள் தனித்தனியாக உதிரிகளாக அப்படியே நிற்கிறார்கள். எனவே இந்த நொடி வரையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூட்டணி தான் இருக்கிறது. அதை பாஜக மாநில தலைவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதுதான் பாஜகவுக்கு இருக்கிற பயத்தை அப்படி மாற்றி சொல்லுகிறார். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் சந்தித்த பிறகு கூட பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இயங்குவது போன்ற ஒரு தோற்றமே இல்லை. தனித்தனியாக தான் இயங்குகிறார்கள். அவர்களுக்கு இடையில வந்து ஒரு இணைப்போ பிணைப்போ ஏற்பட்டதை போன்ற தோற்றம் இல்லை. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு போனார். நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த சந்திப்பிலே பத்திரிகையாளர்களிடையே கூறினார். அதிலேயே ஒரு முரண் இருப்பது தெரிகிறது. இன்னும் அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒட்டுறவு ஏற்படவில்லை. எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாருல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடான். இது எம்மா தரது? எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல. பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே. அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரிது நிறைய. ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவிகளை வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம், அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன். என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000,
பாக்குக்கு 500, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. இதெல்லாம் வளர்ச்சியா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடனை பெற்றிருக்க மாநிலம் தமிழ்நாடு. யாரு கேட்டது உனக்கு 1000 ரூபாய்? என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்து படிக்க போறேன்னு? கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு. இலவச பேருந்து யாரு கேட்டா? மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டானா? என் பிள்ளை கேட்டானா? கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வியை அறிவை வளர்க்கிற கல்வி இலவசமா கொடு. பஸ் கட்டணம் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன்.